நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற்று இயங்கக்கூடிய என்ஜிஓக்களாக இருக்கலாம், மிஷினரி அமைப்புகளாக இருக்கலாம், வெவ்வேறு விதமான கான்ட்ரிபியூஷன்ஸ், அது நீங்கள் பணமாக வரலாம், வேறு வகையில் ஏதாவது வருது அப்படின்னா இது அத்தனையுமே நீங்கள் அரசிடம் பதிவு செய்ய வேண்டும். இந்த 2010 யூபி அரசாங்கத்திலேயே கொண்டு வரப்பட்டது தான். அப்படி பதிவு செய்வதற்கு நீங்கள் தவறுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விண்டோ பீரியட் வச்சு அதற்கு பிறகு ரெனிவல் கேன்சல் ஆகும்போது அதுக்கு பிறகான ஃபண்ட்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக நிறுத்தப்படும். ஆனால் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெனிவல் அப்படியே கொடுத்துட மாட்டோம். சந்தேகம் வருது, சஸ்பீஷியன் கிரவுண்ட் வருதுன்னா அதை நாங்கள் கேன்சலே பண்ணுவோம். லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அத்தனை சொத்துக்களையும் நிர்வகிப்பதற்கு ஒரு அத்தாரிட்டியை போட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய சொத்துக்களே இந்த அத்தாரிட்டியினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுக்காக மிஷனரிஸ்னால் நடத்தப்படுவதாக இருக்கிறது. அதே போல் மருத்துவ சேவைகள் அப்படிங்கிறதுல தொடங்கி பல்வேறு நிலைகளில் அதற்கான நிதி உதவிகள் மற்ற விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டது. இது அத்தனையுமே சோக் பண்ணக்கூடிய இடத்திற்கு அல்லது இது அத்தனையுமே அரசு நினைத்தால் கட்டுப்படுத்தலாம், நிறுத்தி வைக்கலாம் என்கிற ஒரு அபாயகரமான பேண்டோரா பாக்ஸை பாஜகவினுடைய இந்த சட்டம் ஓபன் செய்ய போகிறது. அமித்ஷா அவர்கள் 15 நாளா வராம நாடாளுமன்றத்துக்கே வராமல் நிற்பதனுடைய அவர் தன்னுடைய தோல்வின்னு அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அவர் அதை அப்படியே நிப்பாட்டுறாரான்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்கள் சொன்னதன்படி அவர்கள் வெளிநாட்டு கைக்கூலிகள், சைனா ஃபண்டட், பாகிஸ்தான் ஃபண்டட்னா 12 ஆண்டுகளாக அப்படியான ஃபண்டஸை கிள்ளி எறிய உங்களால முடியலன்னு அர்த்தமாவது, உங்களுடைய படுதோல்வின்னு அர்த்தமாவது. ஏன் இப்ப தாவேகா கொண்டு வருதுன்னா இதுல இவர்களுக்கும் முன்பாக விழித்து கொண்டு திமுக வேலை செய்ததுதான் காரணம். காங்கிரஸ் டீலிமிட்டேஷன் இவ்வளவு கிளப்பினாங்கல்ல, 4 காங்கிரஸ் முதலமைச்சர்களும் கடைசியாக டீலிமிட்டேஷன் பத்தி எப்ப பேசினா நீங்க பாத்தீங்கன்னா. நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு புன்னை வளவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், அண்மையில் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா FCRA அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டாந்தாங்க. கடும் எதிர்ப்பு கிளம்பியது. முக்கியமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பியது. இஸ்லாமியர்களை தொடர்ந்து இப்போ கிறிஸ்தவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற போல ஒரு விவாதம் தோணுச்சு. அப்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார். அதைத் தொடர்ந்து இன்று ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவையும் இதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கு. இதற்கு ஏன் சார் இந்த அளவுக்கு எதிர்ப்பு? இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்க. FCRA என்கிற சட்டம் தமிழ்நாட்டுக்கு முதல்ல அது ஏன் வந்ததுங்கிறதுல தொடங்கிட்டு நம்ம சட்டத்தினுடைய பின்னணிக்கு போகலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டெவலப்மெண்ட் தான். ஏன்னா சம்பந்தம் இல்லாமல் டீலிமிட்டேஷன் பில் எப்போ வரும், என்ன வடிவத்தில் வரும், எப்படி இருக்குன்னே தெரியாம மாண்புமிகு முதலமைச்சர் எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் நேற்றைக்கு மாலை வந்த செய்திங்கிறது கிரண் ரிஜிஜு அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யாரோட? ராகுல் காந்தி அவர்களோட. எதிர்கட்சிகளோட ஒரு கன்சென்சஸை கொண்டு வர முடியும் என்பதற்காக முயற்சியில் இருக்கிறார்கள். முடிந்தால் கன்சென்சஸ் வந்துருச்சுன்னா இந்த கூட்டத்தொடரிலேயே FCRA-வை நிறைவேற்றுவது என்கிற திட்டம் இருப்பதாக அவங்க செய்தியாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஊடகங்களுக்கு அரசு தரப்பில் இருந்தால் கொடுக்கப்படுது. இப்போ FCRA என்பது என்ன? இதுல ஒரு பக்கம் இதுக்கு ஏன் விஜய் அவர்கள் இன்னமும் பேசலன்னு நேற்று வரை கேள்வி இருந்தது. நமக்கு இது நிறைவேறக்கூடிய நாள் 11ஆம் தேதினா 10ஆம் தேதி மாலை வரைக்குமே சொல்ல போனால் மாலை வேறொரு விவாதத்தில் நான் இதையும் வந்தே மாதரத்தையும் சேர்த்தே கேள்வி எழுப்பி இருந்தான். பட் அதை தாண்டி இவங்க அதுக்குள்ள வேற ஒரு சைடு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் இப்போ தாவேகா கொண்டு வருதுன்னா இதுல இவர்களுக்கும் முன்பாக விழித்து கொண்டு திமுக வேலை செய்ததுதான் காரணம். ஏன்னா 6ஆம் தேதி இந்த மாதம் 6ஆம் தேதி 6-8 வில்சன் அவர்கள் தலைமையில் மாநிலங்களவை திமுக நாடாளுமன்ற மாநிலங்களவை MP திருப்பி வில்சன் அவர்கள் தலைமையில ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபோரம் ஆன் மைனாரிட்டிஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு, மிகப்பெரிய அளவுக்கு மத தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் போய் அமித்ஷா அவர்களே சந்தித்து இந்த FCRA சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே போல அதில் குறிப்பிட்ட ஒரு சட்டப்பிரிவு, குறிப்பாக செக்ஷன் 15 அப்படிங்கிறது அதை ஒன்று அந்த சட்டப்பிரிவையை ரிப்பீல் பண்ணணும், சட்டப்பிரிவை நீக்க வேண்டும், அல்லது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி நீங்க அதை அனுப்பணும், அது வரைக்கும் அந்த சட்டத்தின்படி செயல்படுவதற்கான ஆபரேஷன்ஸை ஹோல்டு பண்ணணும் என்கிற வலியுறுத்தல் செய்யப்படுகிறது. இது 6ஆம் தேதி நடக்குது. அதற்கு அடுத்தது ஒரு நாள் கழிச்சு 8ஆம் தேதி அவங்க அங்கே சந்திச்சது அது தொடர்பான விஷயங்களை ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இது குறித்து நீங்கள் உறுதியான நடவடிக்கை எடுத்தது, கோஆர்டினேட் பண்ணதுக்கு நன்றின்னு சில தலைவர்கள் சந்தித்து அந்த NGO அமைப்புகளில் இருக்கிறவங்க, மிஷனரி அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சந்தித்து நன்றி தெரிவிக்கிறார்கள். ஸோ இது மூவ் ஆன பிறகுதான் இல்லை இந்த நேரத்தில் இதற்கு பிறகு நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது என்கிற பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் தாவேகாவுக்கு வருகிறதா என்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ இதில் காங்கிரஸ் டீலிமிட்டேஷன் இவ்வளவு கிளப்பினாங்கல்ல, 4 காங்கிரஸ் முதலமைச்சர்களும்
கடைசியாக டீலிமிட்டேஷன் பற்றி எப்போ பேசினா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 2 பேர் ரேவந்த் ரெட்டியும் சரி, தெலுங்கானா ரேவந்தும் சரி, DK சிவகுமாரும் மசோதா தோற்கடிக்கப்பட்ட அன்றைக்கு 17ஆம் தேதி ஏப்ரல் நைட்டு ஒரு ட்வீட் போட்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருப்பாங்க. அதுதான் சதீசன் அவர்கள் அவரா பேசல. சமீபத்தில் அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அவர் சிஎம் ஆன பிறகு அந்த இன்டர்வியூக்குள்ள டீலிமிட்டேஷன் அப்படின்னும் தென் மாநிலங்களுக்கு பெரிய பாதிப்புன்னு பாசிங் ரெஃபரன்ஸாக ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. ஹிமாச்சல் பிரதேஷ் முதலமைச்சர் இது வரைக்கும் பேசினதே இல்லை. காரணம் அங்கே இருக்கிறதே 4 தொகுதி தான், நாடாளுமன்ற தொகுதி. அதில் டீலிமிட்டேஷன் பண்ணா என்ன பண்ணலனா என்னங்கிற மாதிரியிலான பாதிப்பு தான். பட் அவங்க அது குறித்து பெருசாக அலட்டிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறிய ஸ்டேட்டு தானே அப்படிங்கிற வகையில் தான் அவங்க இருக்காங்க. இந்த காங்கிரஸ் இது குறித்து இப்போ நாடாளுமன்றம் 20 நாளாக நடக்குது இல்லை, இதில் எதிர்கட்சி கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் நாங்களானா சொல்லலை. அப்போ இது எப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாடுகள்னு பாருங்கள். இப்போ நம்ம FCRAக்கு வருவோமே. ஆனால் FCRA குறித்து டெல்லியில் பேசுகிறாங்க, இங்கே ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணுறாருன்னும் போது தான் FCRA சட்டத்தை இப்போ இருக்கக்கூடிய அந்த புதிய வடிவத்தில் அப்படியே அமல்படுத்தக்கூடாது, கொண்டு வரவே கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. இப்போ சட்டத்தினுடைய பிரிவுகளுக்கு போவோம். நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற்று இங்கே இயங்கக்கூடிய NGOக்களாக இருக்கலாம், மிஷினரி அமைப்புகளாக இருக்கலாம், வெவ்வேறு விதமான கான்ட்ரிபியூஷன்ஸ், அதை நீங்கள் பணமாக வரலாம், வேறு வகையில் வேறு ஏதாவது வருது அப்படின்னா இது அத்தனையுமே நீங்கள் அரசிடம் பதிவு செய்ய வேண்டும். இந்த 2010 UP அரசாங்கத்திலேயே கொண்டு வரப்பட்டது தான். அப்படி பதிவு செய்வதற்கு நீங்கள் தவறுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விண்டோ பீரியட் வச்சு அதற்கு பிறகு ரெனிவல் கேன்சல் ஆகுதுன்னு போது அதுக்கு பிறகான ஃபண்ட்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக நிறுத்தப்படும். ஒரு கட்டத்துக்கு பிறகு அதற்கு இப்போ அதில் யாராவது யார் நிர்வகிக்கிறாங்கிறதே நீங்கள் பதிவு பண்ணணும். அவருக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. நபர் மாறுறாருன்னா அதை நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டோடவோ அல்லது அமைப்போடையோ சேர்த்து அதை லிங்க் பண்ணுற ஆளை மாற்றிட்டு இதெல்லாம் வந்து இது வரைக்கும் பதிவில் இருந்தது. இப்போ இவங்க என்ன கொண்டு வராங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனிவல் தள்ளி போனாலோ ஆச்சா பண்ணுவதற்கு தாமதமானாலோ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனிவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெனிவல் அப்படியே கொடுத்துட மாட்டோம். சந்தேகம் வருது, சஸ்பீஷன் கிரவுண்ட் வருதுன்னா அதை நாங்கள் கேன்சலே பண்ணுவோம். லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அத்தனை சொத்துக்களையும் நிர்வகிப்பதற்கு ஒரு அத்தாரிட்டியை போட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய சொத்துக்களே இந்த அத்தாரிட்டியினுடைய கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். அவங்க அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான். ஆனால் அதனுடைய கையாளுதல் உரிமை இப்போ நீங்கள் லைசன்ஸ் ரெனிவல் பண்ண தாமதமாகனா மொத்தமாக எடுத்துடுறாங்கன்னா எடுத்ததை அவங்க எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அதை விற்று மினிஸ்ட்ரிஸ்க்கு கொடுத்துக்கலாம். மினிஸ்ட்ரிஸில் நீங்கள் இதை வேறு ஏதாவது நீங்கள் ஆஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை வேறு மக்கள் இதுக்கோ ஸ்கீம்ஸ்கோன்னு அதை டெலிகேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, சொத்துரிமை என்பதே கொண்டு போய் நீங்கள் ஒரு அத்தாரிட்டிகிட்ட வைக்கிறீங்க. எங்கே சிக்கல் வரும்னா இதை கொண்டு வருவது யாருங்கிற இடத்துல இருந்து தான் இது நம்ம அடுத்து அணுக வேண்டியிருக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவங்க கடந்த காலத்தில் 2016க்கு பிறகு இந்த மாதிரி நாங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறோம்னு இருந்த பல NGOஸினுடைய விஷயங்களை காலி பண்ணாங்க. பல NGOஸ் அவங்களுக்கு என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கேன்சல் பண்ணி பெருமளவுக்கு சோக் பண்ணாங்க. அது அப்பயே பெரிய அளவுக்கு சிக்கலாச்சு. நீங்கள் மனித உரிமைகள் சார்ந்த அல்லது இங்கே அனிமல் வெல்ஃபேர் சார்ந்து மற்ற சிறுபான்மையினர் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க வேற பேரில் இயங்குறாங்கன்னு ஒரு சஸ்பீஷியன், அதாவது எங்களுக்கு சந்தேகம்னு வந்தால் யாருடையதை வேணாலும் கேன்சல் பண்ணுவோங்கிற இடத்துல NGOவில் செய்ததை இப்போது இங்கே லைசன்ஸை அவங்களுக்கான FCRA கான்ட்ரிபியூஷனில் கை வைக்க முடியாதா என்கிற கேள்வி வருகிறது. இதில் அரசு சந்தேகத்தின் அடிப்படையிலேயே முடக்குவதோடு மட்டுமல்லாமல் சொத்துக்களை கையகப்படுத்துவது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறது குறிவைக்கப்பட்டு இது அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறதா? ஏன்னா வக்ஃபு திருத்த சட்டத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே வந்து இதில் ஒரு கேள்வி வரும், நீங்கள் வக்ஃபில் போர்டுக்குள்ளே வந்து மேனேஜ் தாங்க பண்ண போகிறோம் அப்படின்னு மத நம்பிக்கையாக இஸ்லாமியராக இல்லாத ஒருவரை நீங்கள் அங்கே உள்ள 2 பேரை போடுவோங்கிறீங்க. ஆனால் கோயில்களுக்குள்ளே இன்றைக்கி வரைக்கும் ப்ராக்டிஸிங் இந்துஸாக இருந்தால் தான் நீங்கள் இருக்க முடியுங்கிறது தான் இன்றைக்கு வரைக்குமான விதியாக இருக்கிறது. அங்கே வந்து அறநிலைத்துறையே வேண்டாம், நிர்வகிக்கிறதுக்கு எதுக்கு கவர்மெண்ட்டுன்னு கேட்பீங்க. இங்கே அப்படி போவோமா என்கிறது தனி விவாதமாக இருக்கும். அதை கேட்டால் அவங்க அதுக்கு வேற ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் வக்ஃபோ வச்சு வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் அது சார்ந்த விஷயங்கள் இதில் எப்படி ஒரு கண்ட்ரோல் அரசு எடுக்கிறதோ அப்படியாக கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸை நோக்கி போகிறீங்களா? இதில் என்னென்னா நீங்கள் வெறுமனே அது வந்து மத நிறுவனங்களாக மத செயல்பாடுகள், மத ரெக்ரியேஷன்ஸ் அல்லது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கானது இப்படியானது மட்டுமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுக்காக
மெஷினரிஸ்னால் நடத்தப்படுவதாக இருக்கிறது. அதே போல் மருத்துவ சேவைகள் அப்படிங்கிறதுல தொடங்கி பல்வேறு நிலைகளில் அதற்கான நிதி உதவிகள் மற்ற விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டது. இப்போ இது அத்தனையுமே சோக் பண்ணக்கூடிய இடத்திற்கு அல்லது இது அத்தனையுமே அரசு நினைத்தால் கட்டுப்படுத்தலாம், நிறுத்தி வைக்கலாம் என்கிற ஒரு அபாயகரமான பேண்டோரா பாக்ஸை பாஜகவினுடைய இந்த சட்டம் ஓபன் செய்ய போகிறது. அரசு நினைத்தால் எதை வேண்டுமானாலும் நீங்க ரெனிவல் காலியாகிறதுக்கு தவறு பண்றாங்க அவங்க பார்த்துருக்கோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சஸ்பீஷன் அடிப்படையிலேயே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அப்ளை பண்றீங்க, நான் ரெனிவல் கொடுக்க மாட்டேன், டெர்மினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி காலாவதி ஆகக்கூடிய எதை வேண்டுமானாலும் கைப்பற்றலாம். அப்படி அவங்களால செய்ய முடியுமா? டெர்மினேஷன் பண்றதுக்கான அதிகாரத்தை கொண்டு போறது தான் இப்ப இதுல சிக்கல். ஓகே ஓகே சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தேச நலனுக்கு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பயன்படுது இந்த பணம் அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பலரும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியெல்லாம் இழுத்து ஸோ அது இவங்களுக்கெல்லாம் இது போன்றுதான் பணம் வருது, வெளியே இருந்து வருது, அதே மதமாற்ற இதுக்கும் வந்து பயன்படுது இந்த பணம் அப்படின்ற போல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ரெண்டு விஷயம். இப்ப தேச நலன் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போ இந்த 12 ஆண்டுகளாக இப்படியான தேச விரோத என்ஜிஓக்கள் எத்தனை பேரை நீங்க ஐசோலேட் பண்ணீங்க, எத்தனை மிஷனரி அமைப்புகளை கண்டுபிடித்தீர்கள்? நான் சொல்றது இண்டிவிஜுவல் கேசஸ் கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு கன்விக்ஷன் வாங்கினதுடைய பர்சன்டேஜ் என்ன? நீங்கள் இப்போ பெங்காலில் அதை பண்ணாங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேனே, நம்ம 100 நாள் வேலை திட்டம் இன்னைக்கு அதை விபிஜி ராம்ஜின்னு மாற்றிட்டாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஆதாரை வச்சு பல பேரை சேர்த்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே வேலை செய்கிறவங்க அவ்வளோ பேர் இல்லை, ஃபேக்காக என்ரோல் பண்ணிட்டாங்க. ஏறத்தாழ 25% நினைக்கிறேன். அவ்வளோ பேர் ஃபேக்குன்னு நிதியவே விடுவிக்காமல் ஹோல்டு பண்ணாங்க. 2 ஆண்டுக்குள்ள என்னமோ நிதியை விடுவிக்கலை, கை காசை போட்டு மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கோர்ட்டுக்கு எல்லாம் போனாங்க. அப்போ அங்கே ஒரு ப்ரப்போர்ஷன் சொன்னீங்கல்ல, இருக்கிறதுல 30% மேலே பயனாளர்களே திரும்ப திரும்ப பதிவு பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு கடந்த காலத்தில் நீங்கள் அது மகாராஷ்டிராவில் எப்படி நடந்தது? இல்லாத ஃபோன் நம்பரை வச்சு வெறும் 1111 போட்டெல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க பிரதமர் திட்டத்திலலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இல்லையா? அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனை சதவீதமான என்ஜிஓக்கள்? நான் சொல்றது அங்க எதுவுமே நடக்கலப்ப. வக்ஃப்ல சிக்கல் இருக்கா, முறைப்படுத்தணுமா அப்படின்னு நீங்க கேட்க, அப்படிப்பட்ட முகாந்திர இடங்கள்ல இருக்கா? முகாந்திரமே இல்லை, 0% நான் கிளைம் பண்ணல. நீங்க கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனை? கண்டுபிடிக்கப்பட்டதுல நிரூபிக்கப்பட்டதாக எத்தனை இருக்கிறது? அதனுடைய ப்ரப்போர்ஷன் என்னன்னு பார்த்தாதான் நீங்க சொல்லக்கூடியது பெருவாரியாக இருக்கிறது. அதுல நீங்க சொல்றது மட்டும்தான் அதுக்கான முறையா? இது மட்டும்தான் சொல்யூஷனான ஒரு கேள்வி இருக்குல்ல. முகாந்திரமே இல்லாம தான் கொண்டாடுறாங்களா? முகாந்திரமே இல்லாத குற்றச்சாட்டு தானே அது? முகாந்திரம் இப்ப எத்தனை சதவீதம்ங்கிறது இருக்கு. நீங்க இண்டிவிஜுவல் இதுக்காக மூட்டை பூச்சி இருக்குங்கிறதுக்காக வீட்டை கொள்ளுற இடத்துக்கு போறது கரெக்டான ஆப்ஷனான ஒரு கேள்வி இருக்கு. மூட்டை பூச்சி எங்கிட்ட இருக்கு இல்லை எதில் இருக்கு, அதை ஏரியாவை ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு. இந்த 12 ஆண்டுகளில் இப்படியாக தேசவிரோதத்துக்கு பயன்படுத்தப்பட்ட எத்தனை என்ஜிஓக்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். அரசு ஒரு பட்டியலை வெளியிடட்டும். அந்த என்ஜிஓக்களினுடைய எண்ணிக்கை, ஒட்டுமொத்த என்ஜிஓக்களாக பதிவு பெற்றவர்கள், ஒட்டுமொத்த எஃப்சிஆர்ஏவாக அதன் கீழே பதிவு பண்ணப்பட்டதில் எத்தனை இருக்குங்கிறது என்பதில் மேட்ச் பண்ணிட்டு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும்ல மிக பெரும்பாலானது இதில் இருக்கிறதுன்னு. அந்த தேச விரோதமாக கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு 5 நிறுவனங்களுடைய பேரையாச்சும் சொல்லுங்களேன். அப்படி பேரை சொல்லிட்டாங்கன்னா அவங்க மீது எதிராக திரும்பிடாதா? உள்துறை அமைச்சகத்துக்கு எதிராக. அப்புறம் நீங்க தானே இதை பார்த்துருக்கணும். உள்துறை அமைச்சர் மேல கேள்வி எழும்பிடாதா? அந்த இதுல பயத்துல இருக்காங்களோ ஒரு வேலை. அப்ப சிக்கல் எங்க வருதுன்னா, இப்ப இவங்க இதை சிஜேபிக்கு இந்த ஒரு வேலையை தான் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? பாகிஸ்தானிலிருந்து தூண்டி விடுகிறார்கள். நாம என்ன நினைச்சோம்? வெறும் எக்ஸாம் சிஸ்டம் மட்டும்தான் ஃபெயில் ஆச்சுன்னு நினைச்சோம். பாகிஸ்தான்ல இருந்து ஃபண்டு பண்ணவன் உள்ள வந்து போராட்டத்துக்கு உட்கார்ற அளவுக்கு டெல்லி போலீஸ்ல இருந்து, நம்முடைய இன்டர்நேஷனல் அளவில் நமக்கு இருக்கக்கூடிய ஐபில லிங்க்ல இருந்து, RNDAW இருந்து, வெளியுறவுத்துறையோட இணைந்து செயல்படாம இவங்க அத்தனை பேரும் தோத்தாங்க. ஏன்னா இவங்க அத்தனை பேரும் வெளிநாட்டு கைக்கூலிகள் தூண்டி விட்டு உட்கார்ந்தாங்கன்னா இது எல்லாம் தோத்ததா ஒரு அர்த்தம் வருதுன்றதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா அவர்கள் 15 நாளா வராம, நாடாளுமன்றத்துக்கே வராமல் நிற்பதனுடைய அவர் தன்னுடைய தோல்வின்னு அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அவர் அதை அப்படியே நிப்பாட்டுறாரான்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி போலீஸ் நடந்து கொண்டதை விடவும், ஒருவேளை நீங்கள் சொன்னதன்படி அவர்கள் வெளிநாட்டு கைக்கூலிகள், சைனா ஃபண்டட், பாகிஸ்தான் ஃபண்டட்னா 12 ஆண்டுகளாக அப்படியான ஃபண்டஸை கிள்ளி எறிய உங்களால் முடியலைன்னு அர்த்தமாவது, உங்களுடைய படுதோல்வின்னு அர்த்தமாவது ஒன்று. இப்போ இரண்டாவது, இதில் இந்த இடத்துல தான் நம்ம கர்நாடக அமைச்சர் பிரியங்கா கார்கேனுடைய கேள்வியை கொண்டு வந்து ஏன் சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் கொண்டு வரீங்க, உள்ளபடியே ஒரு நல்ல நோக்கம், வரவேற்கத்தக்கது. ஆர்எஸ்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு எங்கே பதிவு பெற்ற சொசைட்டி, அதில் யார் யார் இருக்காங்க, என்னென்ன உறுப்பினர்கள், ஆண்டுக்கு வருமானம் என்ன கட்டுறாங்க, அவங்களுக்கு உள்நாட்டு ஃபண்ட் எவ்வளோ, வெளிநாட்டு ஃபண்ட் எவ்வளோ, ஆடிட்டிங் எல்லாம் ப்ராப்பராக நடந்து கணக்கை சமர்ப்பிக்கிறார்களா, அது முதல்ல NGOவா, சொசைட்டியா, ரெஜிஸ்டர்டு ட்ரஸ்டா, எதன் அடிப்படையில் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார்.
எல்லாவற்றையும் முறைப்படுத்த நினைக்கிறவர்கள் இதுக்கும் செய்யணும் இல்லையா? அதே நல்ல எண்ணம். ஏன்னா அதன் மீது பலரும் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் சிஜேபி கேட்கறதுனால தான் உங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் ஒருவரான அசுதோஷ் ராணா ஆன்லைனில் டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஃபண்டெல்லாம் பிஎம் கேர்லேருந்து தான் வருது, பிஎம் கேர் ஆடிட் பண்ணி வெளியில் லிஸ்ட்டை விட சொல்லுங்கள், எவ்வளோ ஃபண்டு எங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியும்னு ஒரு போடு போட்டார். நீங்கள் கவர்மெண்ட் லோகோ யூஸ் பண்ணுவீங்க, பிரதமரோட ஃபோட்டோவே யூஸ் பண்ணுவீங்க, அப்படி ஒன்று பண்ணிட்டு இதை கேட்குறீங்களாங்கிறது தர்க்கத்துக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதே போல் மதமாற்றம் அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஒரு மதத்தை ப்ரொஃபஸ் பண்ணுவது அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டப்படி குற்றமான கிடையாது. நீங்கள் மாற்றுதல் செய்கிறார்கள், மேனிப்புலேட்டிவ் செய்கிறார்கள்னா அதுக்கான அளவுகோலை நீங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. இரண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலெல்லாம் ட்ரஸ்ட்டுகளை ஆரம்பித்து மடங்களை தொடங்கி அங்கே இருக்கக்கூடியவர்களை ஹிந்து மதத்திற்கு செய்யக்கூடிய ப்ரொஃபஸிங் செய்யக்கூடியவர்களும் இந்திய சட்டப்படி அல்லது உங்களுடைய பார்வைப்படி குற்றவாளிகளா? மதம் மாற்றக்கூடியவர்களா? நீங்கள் அவங்களையும் சொல்லுவீங்களா? நீங்கள் ஹரே கிருஷ்ணா அமைப்பினர் பார்த்தா அமெரிக்கா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகள், ஆஸ்திரேலியா, அங்கே அவங்க வந்து ப்ராக்டிசிங் ஃபெய்த்துக்கு கூட்டிகிட்டு வந்து இந்து மதத்தை தழுவ வைக்கிற வேலைகளும் நடக்கிறதே. இவங்களை என்னென்ன வார்த்தைலாம் சொல்கிறீங்களோ இதெல்லாம் அவங்களும் சொல்வீங்களா? அதுவும் குற்றம் தானா? தாய் மதத்துக்கு திரும்புங்கள், வாங்க கர்வாப்சிக்குன்னு இவங்க செய்கிறத இப்போ என்ன சொல்ல வேண்டியது? இதோட பரம்பரையில் மாறிட்டாங்க, அவர்களுக்கு பிறகு வந்து நான் பிறந்ததுலேருந்து இந்த ரிலீஜன் தான், என்னை ஏன் மாற சொல்கிறீங்கன்னு கேட்டால் இல்லை தாய் மதத்துக்கு வரணும்னு சொல்வதும் நீங்கள் அந்த அளவுகளில் தான் வைப்பீங்களா? இந்திய அரசமைப்பு சட்டத்தால் நீங்கள் உங்களுடைய மதம் குறித்து பிரசங்கம் செய்வதற்கு தடை கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் அன் அஃபென்ஸு. அப்போ நீங்கள் அதை எப்படி டார்கெட் பண்ணுறீங்க? இது ஒன்று. ரெண்டாவது, ட்ரைபல் மக்கள், பழங்குடியின மக்கள் நாங்கள் இந்து மதத்தினர் கிடையாதுன்னு சொன்னால் இல்லை, நீங்கள் அது ஐடென்டிட்டிக்குள்ளே தான் வரணும், அந்த டினாமினேஷனுக்குள்ளே தான் வரணும்னு சொல்லுவது அவர்களின் மீது வேறொரு அடையாளத்தை திணிப்பதாக மாறாதா? இதில் ஆர்எஸ்எஸ்ஸோ பாஜகவோ உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற கூடுதல் கேள்விகளும் வரும். அப்போ நீங்கள் முறைப்படுத்த உள்ள கோளாறுகள் இருக்கா? எதுவுமே இல்லைன்னு இப்போ நானும் வாதாடலை. அதுக்கான முறைகளை எப்படி முறைப்படுத்தணும்னு நீங்கள் எதிர்கட்சிகளை கூப்பிட்டு, அந்த சம்மந்தப்பட்ட அமைப்புகளே இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபெடரேஷன்ஸில் ஆட்களை கூப்பிட்டு இதெல்லாம் எங்களுக்கு சிக்கலாக இருக்குது, இதை தீர்க்கணும், நீங்களாம் எப்படி ஒரு ஆடிட்டிங் ப்ராசஸ்க்கு உள்ளே வர்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஐடியா இருக்குது? நீங்கள் வெளிப்படைத்தன்போட நான் கணக்கு காட்ட மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுறீங்கிறதான் அர்த்தமாயிடும். ஒரு ப்ரப்போசலை கொடுங்க, அதில் அரசின் மூலமாக நாங்கள் அதை எதை எழுத்துக்கலாம், என்ன எதுன்னு பார்க்குறோம். ஒரு அமிக்கபிள் இடத்துக்கு வருவோங்கிற இடத்துக்கு போகாமல் நம்ம ஹோல்டு பண்ணுறது என்னென்னா, பல்வேறு விதமான பிரச்சனைகள், கேள்விகள், இந்த அரசு சார்ந்து விமர்சனங்கள் இதை வெளிப்படுத்துகிற இடத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். சேவை சார்ந்த இடத்துல வர்றது இவங்களுக்கு மதமாற்றம் என்பது எதனால் சிக்கலாகிறது அப்படின்னா, இவங்க அடிப்படையில் ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லா மீதும் அவங்க கட்சி கட்டமைப்பு, பாலிசிஸ், இந்த பார்வைகளை வைத்திருப்பதனால இன்னொருவரை எதிரியாக பார்க்கிற பார்வையிலிருந்து இது வருகிறதா? உங்களுடைய இன்டென்ட்டுங்கிறத தாண்டியும் பாஜக இதுவரை அவர்கள் செய்ததுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆங்கிள், ஒரு கம்யூனல் லென்ஸோட ஒரு ஆங்கிள் இருக்கிறதுனால தான் நம்ம பாஜக கொண்டு வரக்கூடியதை இன்னும் கூடுதல் எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் அந்த பயம் நியாயமானது. தமிழ்நாடு முதல் சார்பில் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. மேபி அது சிறுபான்மையினத்துறை அமைச்சரை கூட கொண்டு வந்திருந்திருக்கலாம், யுஎம்எல்னுடைய அமைச்சர் ஷாஜகான் கொண்டு வரலாம். இல்லை அதில் ஏதாவது மத ரீதியிலாம் குறியீடு வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அங்கே அந்த மசோதா வந்தால் அங்கே சிறுபான்மையினத்துறை அமைச்சர் தான் கொண்டு வர போகிறாரு. கிரண் ரிஜிஜு அவர்கள் ப்ராக்டிசிங் புத்திஸ்டாக இருக்கிறார் அவர். ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் பார்த்துருந்துருக்க வேண்டாம். பட் ஸ்டில் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் ஒரே புள்ளிக்கு வந்திருக்காங்கிறது இது. அதாவது நீங்கள் செய்யக்கூடியது சொல்யூஷன் அல்ல, இன்னும் பெரிய பிரச்சனைகளுக்கான விஷயங்களை வழி திறந்து விடுமோ என்கிற எண்ணம் வந்து சரியானது தான். இந்தியாவில் பல சிறுபான்மை மதங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த விவகாரத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் தான் அதிக தாக்கப்படுகிறார்கள், குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற போல சொல்கிறாங்க. அதே போன்று அவர்கள் தான் தொடர்ந்து போயிட்டு வில்சன் தலைமையிலான குழு போயிட்டு அமித்ஷாவை சந்திக்குது. அதே போன்று இன்னைக்கும் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் சந்திக்கிறாங்க. தொடர்ந்து அவங்கள ஏன் சார் டார்கெட் பண்ணணும் கிறிஸ்தவர்கள்? ஆல்ரெடி பலரும் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அச்சமே. நீங்கள் டினாமினேஷன் ஆல்ரெடி வக்ஃபுக்கு ஏன் இவங்கெல்லாம் போல நீங்கள் கேட்பீங்களா? சீக்கியர்களும் பார்சிகளும் கிறிஸ்டியன்ஸ் ஏன் போல வக்ஃபு வெளிப்படையாவே அதுக்கு அங்க கவர்னிங்கிறது அவங்களுக்கானதா வந்துடும். இப்ப இது தவறுலாம் யாரும் பேசாம மற்ற சிறுபான்மை அமைப்புகள் இல்ல. யோசிச்சோம்னா எஃப்சிஆர் என்பது மிக கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்கு அவர்கள் ஏறத்தாழ 2.5 நூற்றாண்டு கால ட்ரெடிஷன் அவங்களுக்கு இருக்கிறதுனால பெரிய அளவுக்காக அவங்களுக்கான ஸ்டேக்ஸ் தான் இருக்கிறது. ஃபாரின் கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஒப்பீட்டளவில் நீங்கள் சிறுபான்மையினராக நீங்கள் இஸ்லாமியர்கள் எடுத்துகிட்டா பலரும் வேலைக்கு வெளிநாடுகளில் போயிருப்பாங்க, அந்த பணம் அனுப்புவதுங்கிறது சிக்கல் இல்லை.
பட் அவங்க இங்கே அமைப்புகளாக கட்டுவதுங்கிறது அப்படி கட்டியிருந்தாலும் பாஜக இந்த 12 ஆண்டுகளில் இதில் பலதை என்ஜிஓவாக ரெஜிஸ்டர் பண்ணதை ஏற்கனவே சோக் பண்ணிட்டாங்க. இது வெறும் கிறிஸ்டியன் சார்ந்தது அல்ல. பட் அதில் மெஜாரிட்டியான நிறுவனங்கள் உங்களுக்கு 200 ஆண்டு காலத்தை கடந்து இங்கே அவங்களுக்கு ஹோல்டு இருக்கிறதுனால தான் அவங்க அது நேரடியாக நமக்கான பாதிப்புன்னு வெளியில் வரக்கூடிய அந்த முதல் குரலாக இருக்கிறார்களே தவிர இந்த எஃப்சிஆர்ஏக்கு அவர்களுக்கு கூடுதல் உறுதுணையாக உங்களுக்கு சீக்கியர்களோ பார்சிகளோ ஜைனர்களோ மற்றபடி யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே இஸ்லாமியர்கள் உட்பட வந்து தான் துணை நிற்பார்கள். நம்ம அப்படி பொது பார்வையை பார்த்துட வேண்டாம், மெஜாரிட்டிங்கிறது அது அப்படியாக தெரிகிறது. அவ்வளவுதான். இன்னைக்கு போயிட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க. தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் சந்திப்பாங்களா? ஏன் இந்த அளவுக்கு தாமதம்? முதல்ல அவங்கள தானே சந்திக்கணும் அந்த குழு. அவர் ஆக்சுவலாக நேற்று முன்தினம் வேறு ஒரு டீம் போயிட்டு சிறுபான்மை ஆணைய தலைவர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் தலைமையில் ஒரு டீம் போய் நேற்று சந்தித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த எஃப்சிஆர்ஏ திருத்தங்கள் வருகிறது. சில இன்புட்ஸ் வேறு ஒரு டீம்ல இருந்து அவருக்கு போயிருக்குன்னு நம்ம அதை பார்க்கலாம். நேற்று முன்தினம் பார்த்துட்டு டிஐபிஆர் அந்த சந்திப்பு குறித்த ஃபோட்டோஸையும் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சில இன்புட்ஸ் அப்படிங்கிறது ரீச் அவுட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அதை லிசன் பண்ணிட்டு இந்த பக்கம் இது வந்திருக்குங்கிறது உள்ளபடியே வரவேற்கத்தக்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு உரையாடலை முறைப்படுத்துவதற்கு பாஜகவுமே ஓப்பன் பண்ணி விட்டா பெட்டரா இருக்குங்கிறது தான் எல்லாருடைய குரலாகவும் இருக்கிறது. ஓகே, இந்த சட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது என்னமோ மார்ச் மாசத்துல அறிமுகப்படுது. அதுக்கடுத்து தொடர்ந்து அது வந்து இது நிறைவேற்றத்துக்கு ரொம்ப தாமதமாகுது. யாராவது எதிர்பார்க்குறாங்களா? எந்த கட்சியுடைய ஆதரவு தேவை, அப்பதான் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற போல எதிர்பார்ப்பு பாஜக. அப்போது நிறுத்தப்பட்டதற்கு ஒரே காரணம் கேரளா தேர்தல். கேரளாவில் போய் பிரதமர் மோடி பேசினார், எஃப்சிஆர்ஏ உங்களுக்கு எதிரானது அப்படின்லாம் வந்து எல்டிஎஃப் யூடிஎஃப்பும் சேர்ந்து போய் சொல்றாங்க, அது அப்படியெல்லாம் இல்லை, உங்க நலனுக்காக தான் நான் கொண்டு வரேன்னு பிரதமர் பேசினார். திமுகவுடைய ஆதரவும் தேவைப்படுது அப்படின்ற போல இன்னொரு தகவல் தேர்தல்கள் அப்படிங்கிறதுனால அதை ஹோல்டு பண்ணாங்க. டிஎம்கே உங்களுக்கு டீலிமிட்டேஷன் கூட இப்போ என்ன சிக்கல்னா, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு நீங்க ஏத்துக்கலன்னா மசோதாவே கொண்டு வராமல் பண்ணால் 2027 உங்களுக்கு 25 வருஷத்தினுடைய ஃப்ரீசிங் முடிஞ்சு போயிடும். லேட்டஸ்ட் சென்சஸ்னா 2027 இப்போ எடுக்கிற சென்சஸ் படி அதன் அடிப்படையில் பாப்புலேஷனுக்கு தகுந்தாற் போல சீட்டுகளை நாங்கள் வைப்போம்னு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தா நம்மளுக்கு இப்போ இருக்க 7% கூட இருக்காது, 5% அதுக்கும் கீழே கூட போக வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனுக்கு. இந்த அபாயம் இருக்கிறதுனால அவங்க கேட்கறாங்க டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுல இல்ல ஃப்ரீசிங்னு வந்துட்டா எல்லாருக்கும் பெட்டர். 30 வருஷம் நிறுத்த மோடி ரெடினா டிஎம்கே அதோட நின்ற போது ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் பண்ணுங்கிற இடத்துல. பட் எஃப்சிஆர்ஏ அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ ஆப்வியஸா அதுக்கான ரிஸ்கை இப்போதைக்கு பாஜக நாங்கள் எஃப்சிஆர்ஏ கூட தள்ளி போடுறோம், டீலிமிட்டேஷன் ஆதரவு வழிங்கன்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு நீண்ட எஃப்சிஆர் இந்த கூட இருக்கும் வருவதுங்கிறது ரெண்டுமே எனக்கு என்னமோ அடுத்து தள்ளி போகும். அவங்க ஆழம் பார்த்து ஆட்களை தயார் பண்ணிட்டாங்கன்னா, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா சிறப்பு கூட்டத்தொடரை கூட கூட்டுவார்கள். இல்லை என்றால் நவம்பரில் நம்ம குளிர்கால கூட்டத்தொடருக்கு அதை எதிர்பார்க்கலாம். ஓகே சார், மிக்க நன்றி சார். எஃப்சிஆர்ஏ குறித்து அதில் இருக்க சாதக பாதகங்கள் குறித்து மிக தெளிவான பதிலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.